அவனுடைய இருதயத்தின் நினைவும் தோற்றமும் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு. இருதயத்துல தோற்றம் பொல்லாதது என்று ஆண்டவர் மட்டும்தானே பார்க்க முடியும். இருதயத்திலிருந்து ஒரு நினைவு தோன்றது பாருங்க, அதே ரொம்ப கெட்ட கெட்ட நினைவுகள் வருதான். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து கெட்ட நினைவுகள் அதிகமாய் பெருகுகிறதா தேசத்துல. அதனால என்ன பண்ணலாம்னு நினைச்சாரு தெரியுமா? இந்த பூமியை அழித்து விடலாம், நிக்கிரகம் பண்ணி விடலாம், மனிதர்கள் எல்லாரையும் அழித்து விடலாம் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். இன்றைக்கும் அப்படித்தானே இருக்குது. முந்திலாம் நியூஸ்னா தேசத்துல நடக்கிறத சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது இருந்தது, இந்த இடத்துல அது இருந்தது, மழை வரப்போகுது அப்படின்னு. இப்போ ஒரு 4 கொலை, ஒரு நியூஸ் முடியறதுக்குள்ள எத்தனை காரியங்கள் வெளிப்படுதுன்னு பாருங்க. எந்த தேசத்துல என்ன நடக்குது, எப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? இருதயத்தின் தோற்றங்களும் நினைவுகள் எல்லாம் பொல்லாதது என்று கண்டு, பொல்லாதது என்று கண்டு, பொல்லாதது என்று கண்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இருக்குதா? ஏன் தான் இந்த மனுஷனை உண்டாக்கினோன்னு சொல்லிட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்படின்னா என்னதுன்னா, இருதயத்துல வெசனமா இருந்ததாம். நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்னா நம்ம இருதயம் வெசனமா இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு பாரமா அழுத்துதா இல்லையா கீழ்ப்படியிலனா? அதே மாதிரி ஆண்டவருடைய இருதயம் நம்மை குறித்து வசனப்படுமா படாதா? வசனப்பட்டாராம். இன்னைக்கு தேசத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயங்கள் வசனப்படுகிறது. அவருடைய இருதயம் வசனப்படுகிறது. ஏன் இந்த மனிதனை உண்டாக்கினேன் என்று மனஸ்தாபப்படுகிறார். அப்படியே உள்ள சில பேரை பார்த்தா வெளியே தெரியாது, ஆனா உள்ள வேதனைகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அக்கிரமங்களும் பாவங்களும் நாளுக்கு நாள் பெருகுகிறதே தவிர குறைவதில்லைப்பா. இந்த அக்கிரமங்களும் பாவங்களும் எந்த விதத்திலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதிக்காமல் இருக்கும்படி இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்போனால் வருகிற அக்கிரமங்கள், பாவங்கள் இன்றைக்கு அதிலேயே பிறப்பித்து விடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், கண்களின் இச்சை. இந்த செல்போனில் இருந்து கண்களின் இச்சை கண்கள்ல தானே பார்க்குது. அப்ப அந்த கண்களில் இருந்து இச்சை புறப்படும், புறப்பட்டு சிந்தைக்கு போகும், சிந்தையிலிருந்து இருதயத்திற்கு போகும். அப்ப இந்த இருதயமும் சிந்தையும் ஒன்றிணைக்கப்படும். படும்போது அக்கிரமங்கள் வெளிப்படும், பாவங்கள் வெளிப்படும், பொல்லாதவன் வெளிப்படுவான், பொல்லாத காரியங்கள் வெளிப்படும். ஆண்டவர் நம்மை குறித்து விசனப்படுகிறார். நம்ம தான் அவருடைய பிள்ளைங்க தானே, அவர் தானே நம்மை உண்டாக்கினார். தாய் உருவாகும் முன்னே நம்முடைய கருவை கண்ட தேவன். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிக்கி இருந்தால் ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார், விசனப்படுவார்.
காலை வேளையில் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேசத்திற்கும் ஒரு விமோச்சனத்தை கட்டளையிடுங்கப்பா. அதற்குத்தான் ஆண்டவர் ரத்தமே சிந்தினார் இந்த பூமிக்கு வந்து. இங்கே விசனப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். வேற வழி இல்லை. இந்த அக்கிரமங்களும் பாவங்களும் பெருக பெருக இதிலிருந்து விடுதலை ஆவதற்கென்று வேற வழி இல்லை. ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கென்று சத்துரு உபயோகப்படுத்துகிற காரியங்கள் தான் இந்த அக்கிரமங்களும் பாவங்களும். ஆனால் விடுதலை பண்ணுவதற்கென்று ஒரு வழி இல்லை. இயேசு இந்த பூமியில மனித ரூபம் கொண்டு இறங்கி வந்து தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். காலை வேளையில ஒரு விஷயம், என்னையும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரையும் உடைய ரத்தத்தால கழுவி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க. உடைய ரத்தத்தால கழுவி பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். போட்டுக்கா, அழிப்பேன்னு சொல்றாரு, அழிப்பேன் சொல்றாரு. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. திரும்பவும் சொல்றாரு. திருப்பியும் சொல்றாரு 7வது வசனத்துல. 5வது வசனத்துல சொன்னாரு, 6வது வசனத்துல சொன்னாரு மனஸ்தாபப்பட்டார். இங்க மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆதலால் அவர்களை என்ன பண்ணுவேன்? நிர்மூலமாக்குவேன். நான் சொல்றாரு, நிர்மூலமாக்குவேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்குமா? உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா? இதே போலதான் இருக்குமா? இதே மாதிரி தான் திரும்பவும் ஆண்டவர் உலகத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். திரும்பவும் வரப்போகிறார். அவர் வருகிறதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும். எங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த பாவங்கள், மனஸ்தாபங்கள் ஆண்டவரே அப்பா மனஸ்தாபப்பட வைக்கிறதோ உங்களை, எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும். எங்கள் வீட்டிலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் மன்னியும், மன்னியும், மன்னியும். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஹல்லேலூயா. மறுபடியும் வரப்போகிறார். மின்னல் ஒரு முனையிலிருந்து தோன்றி மறுமுனை வருகிற வரைக்கும் இந்த நாட்கள்ல ஆண்டவர் வரல, ஆண்டவர் அழித்தார். இப்ப என்ன பண்ண போறாருன்னா வரப்போறாரு. எப்படி வரப்போறார் படிக்கலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 29வது வசனம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்ன பண்ணப்படுமா? வானத்தில் காணப்படும். இது எப்ப நடக்கும் கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. 3வது வசனம் பாருங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன
எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதே 24:3 என்ன போட்டிருக்கு? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளத்தை காட்டுகிறவர், உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் காட்டுகிறவர், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் காட்டுகிறவர். அடையாளம் என்ன? அடையாளத்தை சொல்றாரு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும். 7வது வசனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆரம்பம் ஆயிடுச்சா? பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாம் மனுஷர்களுடைய வேதனைகளுக்கு ஆரம்பம் ஆகிவிட்டதா? பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சண்டை நடந்த அப்படி அந்த காசா பட்டணமே ஜனங்கள் ஒவ்வொருவரும் கவர்ல கூட சாப்பாடு வாங்கி அப்படி அழிஞ்சிருச்சு. குண்டு போட்டு அழிஞ்சிச்சா? இவங்க அவங்களுக்கு விரோதமாய் ஏவுறது, அவங்க இவங்களுக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் நடக்குதா? வரிசையில நின்று சாப்பாடு வாங்குறாங்க, பாத்திரம் கூட இல்லை, கவர்ல வாங்கிட்டு போறாங்க லைன்ல நின்று. அப்படி ஜனங்கள் அந்த பட்டணத்திலே தத்தளிக்கிறார்கள். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் குண்டு போட்டு அப்படியே அழிஞ்சிருச்சு. எப்பயோ நடந்ததை சொல்லல, இப்ப இவைகள் எல்லாம் என்ன போட்டிருக்கு? வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல தான் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். எப்ப வருவாருன்னு தெரியாது. எப்ப வருவாரு? திருடன் சொல்லிட்டு வருவானா? திருடன் சொல்லிட்டு வரானா? சொல்லாம வரானா? சொல்லாம தான் வருவான். அது போலதான் அவருடைய வருகை இருக்கும். அது போலதான் அவருடைய வருகை இருக்குமா? சொல்லாம கொல்லாம தானே திருடன் வருகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் வருவார். திடீரென்று வருவார். நம்ம சரியா அவருக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டலாம், நாளைக்கு ரட்சிக்கப்பட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கைவிடப்பட்டு போவோம். தேசம் எல்லாம் அக்கினிக்கரையா வைக்கப்பட்டிருக்கு. அக்கினியினால சுட்டெரிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எந்த விதத்தில் உங்களை மனஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எந்த விதத்தில் எங்களுடைய பாவங்கள் பெருகுகிறது? எந்த விதத்திலே ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்களிடத்திலே ஆண்டவரே பாவங்கள் இருந்து உம்மை மனஸ்தாபப்படுகிறதானே காரியங்கள் எங்கள் குடும்பத்திலே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, ஆண்டவரே அடுத்தது எங்கள் தேசங்களுக்குள்ளே காணப்படுமானால் என் தேவனே, இந்த காலை வேளையில ஒரு விசையாய் மனம் இறங்கும் என்று தினந்தோறும் நம்முடைய ஜெபம் இப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆதியாகமம் 6வது அதிகாரம் வருவோமா? இப்ப இன்னும் அக்கிரமங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. அந்த நாட்களை காட்டிலும் இப்ப கையிலே வந்துச்சு அக்கிரமம். அல்லேலூயா. 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எங்க இந்த பூமி எங்கும் பார்க்கிறாரு, ஒருத்தருக்கு கூட கிருபை கிடைக்கல. இந்த நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. கிருபை என்றால் என்ன? இரக்கம். தகுதியே இல்லாத மனிதனுக்கு அவர் காட்டுகிறது தான் இரக்கம். ஏன்னா இவ்வளவு பேர் வாழ்ந்த மக்கள் நடுவிலே இந்த மனிதன் மட்டும் நீதிமானா வாழ்ந்திருக்காரு. இவங்க எல்லாம் செய்யற பாவங்கள் இவரிடத்துல இல்ல. இவங்க எல்லாம் போகிற தோற்றம், இருதயத்தின் தோற்றங்களும் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதா இருந்தது. அது இந்த மனிதனிடத்திலே இல்லை. அப்படி நம்முடைய குடும்பம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நடுவிலே இருக்குமா? அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருடைய கண்களிலே கிருபை. ஏன் அவங்களுக்கு எல்லாம் கிருபை கொடுக்க மாட்டாரா? ஏன் நோவாவுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கிருபை வைப்பாரா? நோவா எப்படி இருந்தார் பாப்போமா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில், இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம், அப்படிதானே? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே சொல்றேன், அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த மனிதர்களுக்குள்ளே. உள்ளேனா எல்லாரும் பாவம் செய்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட இல்லைங்க. எல்லாரும் வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இந்த 2024 ஆண்டு இந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பாப்பாரா? நம்ம குடும்பங்களை பாப்பாரா? இருதயத்தின் தோற்றமும் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். செய்யணும் என்பது அவர் சித்தம் அல்ல. அக்கிரமங்கள் பெருகினா என்ன பண்ணுவாரு? எங்க பார்த்தாலும் ஹோமோசெக்சுவாலிட்டி, எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் வேசித்தனம், எங்கு பார்த்தாலும் கொலைகள், சிறு பிள்ளைகளை கெடுக்கிறது. இவைகள் எல்லாம் என்னது? தேசத்தில் அக்கிரமங்கள். எத்தனை பேருடைய கண்ணீர் சிந்தப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அப்படியே ரோட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கதவு பூட்டிட்டாங்க. அந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? ரோட்லயே ஓடுறா, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒருத்தர் கூட வரல, ஒரு மனிதன் கூட வந்து காப்பாத்தல. அந்த கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டாதா? இவைகள் எல்லாம் போய்கிட்டே இருந்தா ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவர் வானத்திலே வர வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. கடைசி காலங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதற்காகத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு கூட பூமியில இறங்கி இருக்கிறான். எப்படி தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கலாம், எப்படி அவர்களை ஜெபிக்க விடாம பண்ணலாம். ஏன்னா ஜெபமும் இந்த வேத வசனமும் தெரியலனா, இந்த நாளுக்குரிய மன்னா நமக்கு கிடைக்கலனா, நம்ம எப்படி இந்த நாளை ஓட்டுவோம்? எப்படியெல்லாம் ஜெபத்துக்கு வர விடாதபடி தடை பண்ணலாம், வசனத்தை கேட்க விடாம எப்படி தடை பண்ணலாம், பாவங்கள் எப்படி பெருகலாம். ஆண்டவர் இல்லைன்னா பாவம் வந்துருங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேல இல்லைன்னா பாவம் வருகிறது உறுதி. ஏன்னா நம்மளால அதை ஜெயிச்சு வாழ முடியாது. பாருங்க,
பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஊன்றுகோல், அந்த துணை அவர் நம் மேல் இறங்காவிட்டால், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணாவிட்டால் பாவம் ஜெயிக்கும். அதனாலதான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஒரு மனுஷன் தான் இருந்தாரா? இந்த காலத்தில், இந்த 2024 ஆண்டவர் இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் உள்ள ஜனங்கள் இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு ஆண்டவர் நம் பெயரை பார்த்து சொல்லுவாரா? என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜபக்கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவரால சொல்ல முடியுமா? நினைவுகளும் தோற்றங்களும் பொல்லாததா இருக்கிறதே. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமான் உத்தமன். நீதிமான் உத்தமன். இவ்வளவு மனுஷர்கள் கெட்டவங்களா வாழும்போது அவங்க நடுவுல இந்த ஒரு மனிதன் எப்படிங்க நீதிமான் உத்தமனா இருக்க முடியும்? இவர்கிட்ட பாவம் வந்திருக்காதா? வந்திருக்கும். எல்லாரிடத்திலையும் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணுல ஏதாவது ஒண்ணுல அடி வாங்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விதத்துல கிரியை செய்வோம். மாத்தி மாத்தி வரும். கண்களின் இச்சையிலிருந்து ஜெயித்தா மாம்சத்தின் இச்சையை கொண்டு வருவான். இதை ஜெயிச்சோம்னா ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வருவான். பெருமை வரும். ஏதாவது ஒரு விதத்துல நம்மளோட போராடிக்கிட்டே இருக்கும். அப்படி எல்லா ஜனங்களும் விழுந்து போனார்கள். நோவா மட்டும் நீதிமான் உத்தமனுமாய் இருந்தார். இந்த அக்கிரமங்கள், இந்த பாவங்களில் விழாதபடி நோவாவும் தன்னை காத்துக்கொண்டார். என் குடும்பம் எப்படி இருக்கிறது ஆண்டவர்? ஒரே ஒரு வரி படிச்சுட்டு ஜோமன நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனாலதான் முதல்லயே சொன்னேன், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட பேசுகிற வாழ்க்கை, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் எழுதி கொடுத்ததான பைபிளை படிச்சு, அந்த நாட்கள்ல பைபிள்லாம் கிடையாது. நம்மள மாதிரி இந்த மாதிரி பைபிள் எடுத்து போதிக்கல நோவாவுக்கெல்லாம். அங்க இருக்க ஜனங்களுக்கெல்லாம் பைபிள் போதிக்கப்படல. சர்ச் இருந்துச்சா என்று கேட்டால் அந்த நாட்களில் அது இருந்ததா? எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு சமயம். எல்லாரும் பாவம் செய்து கெட்டவர்களா இருக்கும் பொழுது நோவா மட்டும் எப்படிங்க தேவனோடு சஞ்சரிக்க முடியும்? தேவனோடு சஞ்சரிக்கிறது என்ன தெரியுமா? அவரோடு உள்ளதான ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறது. ஐக்கியம் செல்போனோட ஐக்கியம் இல்ல, மற்றவங்களோட பேசி ஐக்கியப்படுறது இல்ல. இந்த ஐக்கியமே வேற. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வலுப்படுத்திக் கொண்டிருந்தார். வெளியே போய் ஜனங்களை பார்த்தாலே அக்கிரமங்கள் தெரிகிறது. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் குடிக்கிறவர்கள் பெருகுகிறார்கள். நாளுக்கு நாள் அந்த டாஸ்மாக் பெருகுகிறது. அவங்க எல்லாம் பண்றாங்க, நானும் பண்ணலாம் அப்படின்ற மனிதன் நோவா கிடையாது. நோவாவால எப்படிங்க அதை ஜெயிக்க முடிஞ்சிச்சு? ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்காவிட்டால் அவனால் இந்த உலகத்தில் வருகிற பாவங்களில் இருந்து மேற்கொள்ள முடியாது.
பாவம் ஜெயித்து விடும். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இப்பவும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. மனுஷகுமாரனுடைய வருகை வானத்திலே தோன்றும். மின்னல் ஒரு முனையிலிருந்து தோன்றி மறுமுனைக்கு போகிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். தேவகுமாரனுடைய வருகை இருக்கும். தேவாதி தேவன் மறுபடியும் வரும்போது முதல் வாட்டி வந்தாரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சாட்டை எடுத்து அடி வாங்கிக்கிட்டுல வரமாட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காட்டி வருவார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது மாதிரி வரமாட்டாரு. இப்பயாவது மழை வந்து ஜனங்களை அழிச்சிட்டு போயிடுச்சு மொத்தத்தையும். அப்ப எல்லாம் பயங்கரமா இருக்கும். கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று போடப்பட்டிருக்கிறது. சூரியன் ரத்தமாய் மாறுமா, சந்திரன் எல்லாம் விழுமா கீழே பொத்துன்னு. அப்படியே வானமும் பூமியும் அசையுமா. எக்கால சத்தம் தொனிக்குமா வானத்துல. கதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? வரப்போற தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் வருகை வரும் பொழுது இந்த நாட்களில் நடக்கிற இந்த பொல்லாத வாழ்க்கை, பொல்லாத பாவங்களில் செல்போனுக்கு அடிக்ட் ஆகி எத்தனை பேர் மென்டலா இருக்கிறாங்க தெரியுமா? குடிக்கு அடிமையாகி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்ற போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே கஞ்சா கட்டவிழ்க்கப்பட்டு கிடக்கிறது. வாலிப பிள்ளைகள் அதை குடித்துவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாமல் ரோட்டில் போகிறவர்களே எல்லாம் அடிக்கிறார்கள். ஏன்னா அவங்களாலேயே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. பாவம். அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா வாழ்ந்தது போல எங்கள் குடும்பம் வாழணுமாண்டவர். நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கண்களில் கிருபை கிடைத்தது என்று முதல்ல எழுதல, நோவாவுக்கும் தான் எழுதி இருக்குது. ஒரு தனி மனிதன் மேல வைக்கிற கிருபை, அந்த மனிதன் எப்படியும் தன் குடும்பத்திற்கு, ஏன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறார் இல்ல, ஆண்டவரை குறித்து அறிவிக்க முடியும். ஆண்டவரே, இந்த 2024 உலகத்துல வாழ்கிற இத்தனை ஜனங்களுக்கு நடுவிலே நாங்களும் எங்கள் குடும்பமும் அழியாதபடி எங்களுடைய வாழ்க்கை உம்மோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி வேதத்தை படிக்கணும். ஜெபிக்கிறது ஆண்டவரோட பேசுறது, வேதம் அவர் என்னோடு கூட பேசுறது. என்னோட ஆண்டவர் பேசுறதுக்கு ஒரே வழி வேத புத்தகம். சிலரோடு டைரக்டா பேசுவார். நீங்க அந்த அளவுக்கு பரிசுத்தமா நம்மளை ஒப்பு கொடுத்தா பேசுவார். நீதிமான உத்தமனா இருந்தா பேசுவார். சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் பேசுவார். பேசுனதுனாலதாங்க அவ்வளவு பெரிய கப்பலை செய்ய வச்சாரு. சஞ்சரிக்கிறவங்களோட தான் பேசுவாரு. சும்மா போறவங்க வரவங்களோட எல்லாம் பேச மாட்டாரு. சர்ச்சுக்கு சும்மா பைபிள் தூக்கிட்டு போறவங்களோட எல்லாம் பேச மாட்டாரு. ஜப கூடுகையில வர்றவங்களுக்குள்ள எல்லாம் பேச மாட்டாரு. அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறவங்களோட தான் பேசுவாரு. யார் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோமோ அவங்களோடு கூட இயேசு பேசுவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். பொல்லாத உலகமா இருக்கிறதப்பா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நாங்க இந்த 2024 நாங்களும் பூமியில இருக்கிறோம்ப்பா. இந்த காலத்திலே உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, அது இருந்த ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நீதிமானாய் உத்தமனாய் மாற்றுவார்.
நோவாவை என்ன பண்ண முடியாது? சரி பண்ணிக்க முடியாது. என்னால என்னையும் என் குடும்பத்தையும் சரி பண்ண முடியாது. ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க, அந்த வாழ்க்கை நம்மை சரி பண்ணும். இன்னும் அதிகமாக உம்மோடு சஞ்சரிக்க இந்த ஜப கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு கிருபை தார். இன்னும் அதிகமாக உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே இன்னும் அதிகமான நேரத்தை கொடுக்க கிருபை தார். இந்த உலகத்துல பல வேலைகள் இருக்கிறது. இந்த வேலையிலேயே எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவிட்டு விட்டு உம்மோடு சஞ்சரிக்கிற நேரத்தை, ஆண்டவரே, இந்த பூமியில இருந்தப்ப பாருங்க, இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க. எங்களுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பாருங்க. எங்களாலாம் பாருங்க, எங்களால இந்த வேலையிலிருந்து நைட் ஆனாலும் நாங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால எங்களால தேட முடியல ஆண்டவரே. எங்களால சரியா ஜெபிக்க முடியல ஆண்டவரே. எங்களுக்கு உடம்பு பலவீனமா இருக்குது ஆண்டவரே. எங்களுக்கு நிறைய தூக்கம் வருது ஆண்டவரே. நாங்க தூங்கலைன்னா எங்களால முடியாது ஆண்டவரே. அதனாலதான் பவுல் சொல்லிட்டார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவைகளுக்கு நடுவில் என்னால உம்மோடு சஞ்சரிக்க முடியல ஆண்டவரே. என் குழந்தை ரொம்ப எனக்கு தொல்லை கொடுக்குது ஆண்டவரே. இதெல்லாம் சாக்கு போக்கு சொன்னா நிராகரிப்பார். உண்மையா சொல்றேன், என்னையும் நிராகரிப்பார், உங்களையும் நிராகரிப்பார். இந்த சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட எடுபடாது. ரொம்ப டயர்டா இருந்துச்சு பாருங்க ஆண்டவரே. அதனால ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லை ஆண்டவரே, 12 மணி நேரம் தூங்குறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாயை திறந்தா என்ன வார்த்தை தெரியுமா? பலன் இல்ல, சுகம் இல்ல, முடியல, அது செய்ய முடியல, என்னால இதை செய்ய முடியல, தேவனோடு சஞ்சரிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. இதை எல்லாம் ஆண்டவர் நிராகரிப்பார். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிராகரிப்பார். என்னால முடியல என்ற வார்த்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்க முடியல. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க முடியல. வேலைக்கு போறதுல முக்கியத்துவம், காலையில எந்திரிச்சு ஜபத்துல வர முடியல. நிக்கிரகம் பண்ணியிருப்பார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு கிருபையை கேட்கிறப்பா, உம்மோடு சஞ்சரிக்கணும், உம்மோடு பேசணும், உமக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கணும். பாவம் நிறைந்ததுதான், கையிலே வந்துச்சு பாவம். அப்ப எல்லாம் வெளியே போனாதான் பாவம். இப்ப கையிலேயே பாவம் பிறப்பித்து விட்டது. இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, போனோகிராஃபி எல்லாமே இருக்குது உள்ளேயே. இதை பார்க்கும் போதே பாவம் பிறப்பிக்கப்படுகிறது. நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கணும், இல்லாட்டினா கைவிடப்பட்டு போவோம். உன்னை எனக்கு தெரியாதுன்றவர். நீ யாரு ஆண்டவரே? காலங்காலையில ஜபத்துக்கு போனேன் ஆண்டவரே, தெரியாது. ஆண்டவரே ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, தெரியாது. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தான்ப்பா செஞ்சேன்னு சொல்லுவேன் நான். உன்னை எனக்கு தெரியாதுன்றவர். என் சித்தம் செஞ்சியா? எனக்கு பிரியமா வாழ்ந்தியா? உனக்கு வரம் கொடுத்த அந்த வரத்தை நான் எடுக்க மாட்டேன். நீ ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீ ஊழியம் செய்யறன்றதுக்காக என்னை கொண்டுட்டு வந்து நான் நிறுத்திடுவேன் நினைச்சியா? உன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்களும் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு இந்த காலை வேளை ஜபத்தை முடிக்கிறேன். எனக்கும் அதே கேள்வியை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முன்னாடி அதே கேள்வியை வைக்கிறேன்.
என் குடும்பம் எப்படி இருக்கிறது? உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இன்னும் அதிகப்படுத்துங்கப்பா. இன்னும் உம்மோடு கூட செலவு பண்ணுகிற வாழ்க்கை, நேரங்களை ஒதுக்குகிற வாழ்க்கை. எந்த சாக்குப்போக்கு ஆண்டவர்கிட்ட ஈடுபடாதுங்க. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. எத்தனை சாக்குப்போக்கு. அதற்கு நடுவில் தான் நேற்று நைட்டு மெசேஜ் கொடுத்தேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்குதுன்னு. எத்தனை முட்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை மோசமான உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அதற்கு நடுவில் நோவாவை போல வாழ நம்மால் நமக்கு கிருபை கொடுக்க அவர் தயாரா இருக்கிறாரு. நாம் தயாரா இருக்கிறோமா? நாம் ரெடியா இருக்கிறோமான்றதுதான் கேள்வி இந்த காலை வேளையில. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன்.